ஏவிஎம், எஸ்பி முத்துராமன், ரஜினிகாந்த், பஞ்சு அருணாச்சலம், இளையராஜா காம்போல 43 லட்சம் ரூபாய் பட்ஜெட்ல உருவாகி 1980 வெளியான படம் தான் முரட்டுக்காலை. முரட்டுக்காலை படத்துல முதல்ல தேர்வு செய்யப்பட்டது கமலஹாசன் அவர்கள் தாங்க. ஆனா அவர் கால் ஷீட் இல்லாததுனால அந்த வாய்ப்பு சூப்பர் ஸ்டாருக்கு வந்தது. ஏவிஎம் கூட சூப்பர் ஸ்டார் பண்ண முதல் திரைப்படம் இதுதாங்க. இந்த படத்துல ஜெய்சங்கர் அவர்கள் ரஜினிக்கு வில்லனா நடிச்சிருப்பாரு. அந்த வில்லன் ரோல்ல முதல்ல நடிக்க இருந்தது நம்ம கேப்டன் அவர்கள் தாங்க. கேப்டன் அவர்கள் அந்த நேரத்துல 2-3 படத்துல ஹீரோவா நடிச்சிருந்தாரு. அதனால அவர் வில்லனா போட்டா நல்லா இருக்கும்னு ஏவிஎம் கேப்டன் கிட்ட 1 லட்சம் ரூபாய் சம்பளம் பேசி 25,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்திருக்காங்க. இதை கேள்விப்பட்ட கேப்டனோட நெருங்கிய நண்பர் இப்ராஹிம் ராவுத்தர், நீ இந்த படத்துல வில்லனா நடிச்சா அடுத்து வர படம் எல்லாம் வில்லனா தான் நடிக்கணும், அப்புறம் ஹீரோவா நடிக்க முடியாது, அதனால அட்வான்ஸ் திருப்பி கொடுத்துருன்னு சொல்லியிருக்காரு. நண்பரோட பேச்ச கேட்ட கேப்டன் ஏவிஎம் கிட்ட வாங்கின தொகையை திருப்பி கொடுத்துட்டு படத்துல வில்லனா நடிக்கலன்னு விலகிட்டாராங்க. அதுக்கப்புறம் தான் ஜெய்சங்கர் அவர்களை தேர்வு செஞ்சிருக்காங்க ஏவிஎம் நிறுவனம். முதல்ல ஜெய்சங்கர் வில்லனா நடிக்கணுமான்னு யோசிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் எந்த ஒரு ஈகோ இல்லாம நடிக்க ஒத்துக்கிட்டாராங்க. இதை கேட்ட சூப்பர் ஸ்டார், எனக்கு படத்துல எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கோ அந்த அளவுக்கு ஜெய்சங்கர் சாருக்கும் முக்கியத்துவம் இருக்கணும்னு ஏவிஎம் கிட்ட சொல்லியிருக்காரு. இந்த முரட்டுக்காலை படம் சூப்பர் ஸ்டாருக்கு மட்டும் இல்லங்க, ஜெய்சங்கர் அவர்களுக்கும் ஒரு கம்பேக் தான்.